கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த வரலாறுல வைத்து இந்த ஆஃபியத் என்பது இஸ்லாத்தில் எந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது என்பதை புரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம எப்பையும் பொருளாதாரத்தில் ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, உடல்ல ஆரோக்கியத்தை தாண்டி கேட்கிற, வாகனத்தில் ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, வீடு வாசல்ல ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, வாழ்க்கையில் ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, உலகத்தில் ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, மறுமையில் ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, கபூர்ல ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, மஹ்ஷர்ல ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல. நம்ம கேட்கறல்ல. ஆஃபியத் என்பது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆரோக்கியம் மட்டும்தான் என்று. ஆனால் இஸ்லாம் நான் சொன்ன எல்லாத்திலையும் ஆஃபியத்தை கேட்க சொல்லுது. ரிஸ்கிலையும் ஆஃபியத். ஒரு மனுஷனுக்கு பொருளாதாரம் கிடைக்குதுன்னு வைங்க, அவன் நிறைய அல்லாஹ் கிட்ட எப்படி கேட்குறான்? யா அல்லாஹ் எனக்கு சொத்தத்தா, வசதியத்தா, வாய்ப்பத்தா, சொத்தத்தா, வசதியத்தா, வாய்ப்பத்தாண்டு அவன் கேட்குறான். அல்லாஹ் கொடுக்குறான். ஆனால் நிறைய பேருக்கு அந்த சொத்தை அனுபவிக்குகின்ற ஒரு ஆரோக்கியம் கிடைக்காம போகும். அல்லாஹ் கேட்குற போது கொடுத்துட்றான். ஆஃபியத்தை கேட்கலையே அவங்க. அந்த சொத்தை அனுபவிப்பதற்கு அல்லாஹுடைய ஆஃபியத் இந்த உலகத்தில் வேணும். வாகனத்தை தாண்டி நிறைய பேர் கேட்குறோம். அல்லாஹ் 2க்கு 3 நல்ல குவாலிட்டியான கம்ஃபர்டபுளான வாகனத்தை தாரான். அதை ஓடுறதுக்கு கால் இருக்காது. சுகரில் காலை வெட்டிட்டான். வேறொரு டிரைவரை போட்டு தான் காரை ஓட வேண்டி இருக்குது. அல்லாஹ் ஆஃபியத் இல்லாமல் சொத்தை தந்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால தான் ஆஃபியத் என்பதும் சிஹத் என்பதும் இரண்டும் வித்தியாசமானது. ரெண்டும் கருத்தடிப்படையில் ஒற்றுமையாக இருந்தாலும் ஆழத்தின் அகலத்தின் அடிப்படையில் வித்தியாசமானது. புரிந்து கொள்ளுங்கள். இந்த சிஹத் என்பது உலகத்தில் உள்ள உடலோடும் உலகத்தில் உள்ள உள்ளத்தோடும் சம்பந்தப்பட்டது. ஆஃபியத் என்பது அப்படி அல்ல. உள்ளத்தோடும் சம்பந்தப்படும், உடலோடும் சம்பந்தப்படும், துன்பமில்லாத வாழ்வையும் குறிக்கும், கஷ்டமில்லாத வாழ்வையும் குறிக்கும், உலகத்தின் வாழ்வையும் குறிக்கும், மறுமையின் வாழ்க்கையையும் குறிக்கும், மன்னரையின் வாழ்வையும் குறிக்கும், மஹ்ஷருடைய வாழ்வையும் என்ன செய்யும்? இது குறிக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.